நீ பரலோகம் போக வேண்டும் என்றால் நீ இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நான் பேசினாலே தப்பு. நான் பரலோகம் போறதுக்காக நான் நல்லவனா இருக்க வேண்டியதில்ல. நான் நல்லவேன்றத உணர்ந்து நான் நல்லவனா இருக்கும் போதுதான் நான் உண்மையாவே யாரா இருக்கேன். நாளைக்கே பரலோகம்னா ஒண்ணு இல்லைன்ட்டா கூட நாம இப்படிதான் இருக்க போறோம், இப்படிதான் இருப்போம். ஏன்னா நாம பை பேசிக்காவே நம்ம நேச்சரே என்னவாயிருச்சு. ஆனா இந்த பரலோகத்துக்காக நல்லவனா மாறுறவன் எப்பனாலும் அயோக்கியனா மாறுவான். ஏன்னா அவன் பை நேச்சராவே யாராகல. அவன் எதுக்காக நல்லவன் ஆக்டிங் போட்டுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் நம்ம பேசுற பிரசங்கம் அவனுக்கு வலிக்குது. ஏன்னா நான் பரலோகத்துக்காக தான் நல்லவனா இருக்கேன், நீ அதையே போட்டு உடைக்கிறியேன்றா. அவனுக்கு அங்கதான் இடிக்குது. நீ பரலோகத்தையே அப்படிங்கிறான். நாம சொல்றோம் பரலோகத்துக்காக நல்லவனா இருக்கிறேன், நல்லவனே கிடையாது. அப்ப ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, அவர் பரலோகத்தில் நல்லவரா இருக்கனால தாங்க இருக்காரா? சரி, அவர் தப்பே பண்ணாலும் அவர் தூக்கி அவன் நரகத்துல போடுறது. அவர் நல்லவர். எப்படி அவர் நல்லவராகவே இருக்கிறாரோ, அவர் அன்பாகவே இருக்கிறாரோ, அதுபோல நீங்களும் நானும் அன்பாகவே இருக்கிற ஒரு நிலையை அடைகிறோம் பாருங்களேன். அதான் நம்முடைய அவன் தான் சாயலை புரிஞ்சிருக்கான்.